வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நாம் வந்துட்டு கன்னியாகுமரி ஸ்பெஷல் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி ஸ்பெஷல் அப்படிங்கிறத விட எங்கள் அம்மாவோட அம்மா என்னோடய பாட்டி வந்துட்டு எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரியே அம்மா எனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த மீன் குழம்பு நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். பட் அது எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். அப்போல்லாம் தக்காளி கிடைக்கவே கிடைக்காது. பாட்டியோட காலத்துலலாம் தக்காளி அதிகமாக கிடைக்காது. அவங்க தக்காளிலாம் போடாமல் தான் பண்ணுவாங்க. நாம தான் இப்போ தான் தக்காளி எல்லாமே போடுறோம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக பட் ரொம்ப டேஸ்டியாக அந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு அம்மா செஞ்சு தரேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி அம்மா தான் குக் பண்ண போகிறாங்க. நான் ஜஸ்ட்டு ஹெல்ப்பு மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அம்மாவோட கைவண்ணத்தில் பாட்டியோட ஸ்டைலில் அந்த மீன் குழம்பு இன்றைக்கி பண்ண போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இதை நம்ம க்ளீன் பண்ணி மீன் குழம்பு பண்ண போகிறோம். வாங்க இதை க்ளீன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நாம் மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். பெரிய தேங்காவாக இருந்தால் 1/4 மூடி தேங்காய் துருவிக்கோங்க. சின்ன தேங்காவாக இருந்தால் 1/2 மூடி தேங்காய் துருவிக்கோங்க. இது கூடவே 25லேருந்து 30 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 150 கிராம் அளவுக்கு இருக்குது. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது மாதிரியே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மீன் வந்துட்டு ஒரு மண் சட்டியில் எடுத்து வச்சாச்சு. அதுக்கு வந்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2ஆக கட் பண்ண 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி அதோட சாறு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி எடுத்து வச்சுருக்கிற தண்ணி. நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் இந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கடைசியாக தேவை அப்படின்னா நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஊர்லலாம் மீன் போட்டோம் அப்படின்னா ரொம்ப கடைஞ்சி விட்டுறக்கூடாது, உடஞ்சிரும்னு சொல்லுவோம். இங்கெல்லாம் முதலே போட்டு எல்லாத்தையும் வேக வச்சிட்ருக்காங்க. எதுவும் ஆகாது. ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்காத ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மீனை போட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மீன் நல்லா வேகட்டும். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா வேகணும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். ஓகே, சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மீன் எல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. நல்ல மசாலா பிடிச்சிருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.